முருகனுக்கு. ஹாய் गाइस, சொல்லுங்கடி. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிகாலையில் நம்ம முருகப்பாவை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த அதிகாலையில் வந்து நம்ம முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவர் வந்து உத்தரவு கொடுத்தா மட்டுமே அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு தான் ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் கண்டிப்பா வந்து மருதமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மருதமலை ஆண்டவனை பார்த்துட்டு ஓகே. இதான் பழனிமலை வேலவா. பாருங்க மக்களே, காலையில் அதிகாலையில் பழனிமலைக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பழனிமலையில் மருதமலை இங்கே பாருங்கள், முருகன் பெருமாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்களேன். எவ்வளோ சின்ன சின்ன முருகன் பெருமாள் இருக்கார் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சூர்யா குட்டி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருதமலைக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அதிகாலையில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். கண்டிப்பாக மருதமலை கோயிலுக்கு வந்து பாருங்கள். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குமரிகளாம் வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு நான் பார்த்தா 20 rupees ஆகுது. ஏய், போற இடத்துல தான் முண்டை கட்டி போட மாட்டாங்க. அடி பிரசாதம் கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கூட கொடுக்க மாட்டேங்க. எங்க போனாலும் சோறு 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 தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் வாட்டர் எதுக்குங்க பாருங்க. வாட்டர் எதுக்கு யார் ஃபர்ஸ்ட் அங்கே மேலே விழுந்துடாதீங்கடி. பார்த்தீங்களா, இதுதான் ஒவ்வொரு சாப்பிடக்கூடாதுங்கிறது. ஏறுறீங்க பொங்கலோ பொங்கல். ஹாய் மக்களே, நம்ம ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. மருதமலை கோயிலையும் நம்மளுக்கு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா? முருகனோட அருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். எங்க வந்திருக்கோம்னா, எந்த கோயில் வந்திருக்கோம்? பாம்பாட்டி சித்தர் கோவில். விழுந்துற வரலடி, நம்ம போயிட்டு இருக்கோம். பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். படி பாத்தீங்கன்னா நெட்டு குத்தலமா இருக்கு. கீழே சூர்யாவோட புருஷன் வராரு, பாம்பா மாதிரி. 15ல இருந்து ஒரு 100 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு வந்து போன டைம் வரும்போது நாங்க பாம்பை பார்த்தோம். நாங்க பார்த்தோன்னே பாம்பாட்டி சித்தர் தான் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டோம். ஏண்டி? ஆமா காமாட்சி. இப்போ வந்து சேஷநாகினி வம்சத்தில் பிறந்தவ. நீ பாருங்க, கோயில்ல மலை மேல இருக்கிற கோயில் கடைகள் இதெல்லாம். இது வந்து பூக்கடை. கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்க. இப்போ ஒரு 100 படிக்கட்டு இருக்கு, அது ஏறிட்டோம்னா போயிடலாம். பாருங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம மருதமலை கோயிலுக்குள்ளேயே பிரசாத கடை வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. என்னென்ன பிரசாதம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு? சக்கரை பொங்கல், புளியோதரை வடை. சக்கரை பொங்கல், புளியோதரை, வடை, உளுந்து வடை. ஓகே, இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது சாமி கும்பிட்டு. ஏன்னா காலையில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது, ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக மருதமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாமி வந்து கும்பிட்டு போங்க. முருகனோட அளவு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லி நான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். நாங்கள் அதோட முருகனை தரிசித்தது மட்டும் இல்லாமல் பெருமாளையும் தரிசித்துட்டு வந்துட்டோம். இந்த கோவில் உண்மையாகவே ரொம்ப எங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருக்கு. நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி.